கிராமப்புற தெய்வங்களான அம்மன், ஐயனாரப்பன், மதுரை வீரன், மாடசாமி, கற்பனசாமி உள்ளிட்ட கிராம தேவதைகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது இந்த மாதத்தில்தான். ஆடி வெள்ளி தொடங்கி ஆடி 18, ஆடி அமாவாசை, ஆடி பூரம் என ஏராளமான சிறப்பு வழிபாடு நாட்களை கொண்டது இந்த ஆடி மாதம். இந்த மாதத்தை அடிப்படையாக கொண்டுதான் பல சுப நிகழ்ச்சிகளை நம் முன்னோர்கள் நடத்தி வந்திருக்கின்றனர். ஆடி மாதம் பூமாதேவி அவதரித்த மாதம். சக்தி என்று போற்றப்படும் அம்பிகை மகா சக்தியாக திகழும் பிரீத்தியான மாதம். பண்டிகைகளின் ஆரம்ப மாதம். எனவே ஆடி மாதத்தின் முதல் நாளை ஆடி பண்டிகை என்று அழைப்பது வழக்கம். சக்தி முதலான 9 தெய்வங்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக பூஜை, வழிபாடுகள், பிரார்த்தனைகள் போன்றவைகள் நடத்தப்படும் மாதம் இந்த ஆடி மாதம். தக்ஷணா என புண்ணிய காலம் தொடங்கும் இந்த ஆடி மாதத்தில் சூரியனில் இருந்து வெளிப்படும் சூட்சும சக்திகள் விவசாயத்திற்கு உகந்ததாக இருக்கும் என்கின்றனர். ஆடியில் விதைத்தால் பருவமழை மற்றும் ஆறுகளில் வரும் தண்ணீரால் பயிர்கள் செழித்து தை மாத அறுவடையில் நல்ல மகசூல் கிடைக்கும் என்பதால் ஆடிப்பட்டம் தேடி விதை என்னும் சொல்லாடல் வழக்கிலிருந்து வருகிறது. அம்மியே பறக்கும் ஆடிக்காற்றில் தொற்று நோய்களும் வேகமாக பரவும் என்பதால் வீடுகளின் முன்பு வேப்பிலை கட்டப்படுகிறது. ஆஷாட மாதம் என்று கூறப்படும் இந்த ஆடி மாதம் சக்தி மாதாவாக வழிபட வேண்டும் என்று ஈஸ்வரிக்கு அனுக்கிரகம் செய்ததின் காரணமாக ஆடி மாதத்தில் அம்மனுக்கு உகந்த எலுமிச்சம்பழம், கூழ் ஆகியவை அர்ப்பணிக்கப்படுகிறது. இதில் விஞ்ஞான ரீதியாக ஒரு காரணமும் உண்டு. இந்த நாட்களில் உஷ்ணம் கூடியிருக்கும். ஆடி கூழை சாப்பிடும்போது அது உஷ்ணத்தை குறைத்து உடலை சீரான வெப்பநிலையில் வைத்திருக்கும். தீய சக்திகளையும் உடலுக்கு கேடு விளைவிக்கும் பாக்டீரியாக்களையும் அழிக்கும் மருத்துவ குணம் இவைகளுக்கு உண்டு. அம்மனுக்கு உகந்த ஆடி மாதத்தில் கூழ் வார்த்தல் வட மாநிலங்களில் முக்கியமான நிகழ்வாக இருக்கிறது. தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில் ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு ஆகிய நாட்களில் விரதம் இருந்தும் வேப்பிலை ஆடை தரித்தும் அலகு குத்தியும் தீமிதி திருவிழா எடுத்து வேண்டிக் கொள்வது, பால்குடம் எடுப்பது, பொங்கல் இடுவது போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும். வெள்ளிக்கிழமை என்பது அம்பாளுக்குரிய சிறந்த நாள். இதனோடு அயனத்துக்குரிய சிறப்பும் சேர்வதால் ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுக்கு தனி சிறப்பு வாய்ந்தவைகளாக கருதப்படுகின்றன. ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வழிபட்டால் வீட்டில் செல்வம் சேரும். ஆடி மாத சுக்லபட்ச திரியோதசி என்று பார்வதி தேவியை வழிபட்டு விரதம் இருந்தால் எண்ணிய காரியம் கைகூடும். ஆடி மாத சுக்லபட்ச ஏகாதசி முதல் கார்த்திகை மாத சுக்லபட்ச ஏகாதசி வரை மாத உபவாசம் இருப்பது குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தும். ஆடி மாத சுக்லபட்ச துவாதசியில் மகாவிஷ்ணுவை நினைத்து விரதம் இருந்தால் செல்வம் பெருகும். ஆடி செவ்வாய்க்கிழமைகளில் கோவிலில் எலுமிச்சம்பழ விளக்கு ஏற்றினால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும். ஆனால் வீட்டில் ஏற்றக்கூடாது. ஆடி மாத செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் காமாட்சியை வணங்கினால் திருமண தடைகள் விலகி சுபம் உண்டாகும். ஆடி மாதம் முழுவதும் மீனாட்சியை வணங்கினால் குடும்பத்தில் அமைதி ஏற்படும். ஆடி மாதம் முத்து மாரியம்மனை மனமுருக வழிபட்டால் திருஷ்டிகள் விலகும். ஆடி மாதம் வளர்பிறை துவாதசி நாட்களில் தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதசி வரை பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் நினைத்தது நிறைவேறும். வீட்டில் சகல செல்வங்களும் நிறையும். ஆடி மாதம் ஏகாதசி துவாதசி நாட்களில் அரச மரத்தை சுற்றி வந்து வழிபட்டால் வாழ்வில் மகிழ்ச்சியை உண்டாக்கும். ஆடி மாதம் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமைகளில் அம்மனை ஆவாகனம் செய்து வீட்டிற்கு வரவழைத்து வழிபடுவது சிறப்பை தரும். ஆடி மாதம் குத்து விளக்கை லட்சுமியாக பாவித்து அலங்கரித்து வழிபடுதல் வேண்டும். ஆடி மாதம் அம்மனுக்கு பால் பாயாசம், சர்க்கரை பொங்கல் வைத்து வணங்கி வரமாவல் லலிதா சகசரநாமம் சொல்ல வேண்டும். ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலை நீராடி சாணத்தில் பிள்ளையார் பிடித்து செவ்வரளி, செம்பருத்தி, அருகு கொண்டு சூரியோதயத்திற்கு முன்பு விநாயகரை பூஜிக்க வேண்டும். வாழை இலை மீது விநாயகரை வழிபட செல்வம் கொழிக்கும். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் உள்ள முருகன் கோவிலில் ஆடி மாத கடைசி வெள்ளியில் முருகனுக்கு கூடை கூடையாக மலர்கள் கொட்டி அபிஷேகம் செய்வார்கள். கஜேந்திர யானையை முதலை கவ்விய போது அந்த யானை ஆதி மூலமே என அபயமிட்டு கதறவே திருமால் தன் சக்கராயுதத்தை ஏவி அந்த முதலையை கொன்று யானையை காப்பாற்றினார். இதனை நினைவுபடுத்தும் வகையில் ஆடி மாதம் எல்லா திருமால் திருத்தலங்களிலும் கஜேந்திர மோட்சம் வைபவம் நடத்தப்படுகிறது. கருடாழ்வார் ஆடி மாதத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் அவதரித்தவர். அவரது பிறந்த தினம் கருட பஞ்சமி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. சுந்தரமூர்த்தி நாயனார், சேரமான் பெருமான் நாயனார் ஆகியோர் கைலையை அடைந்தது ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில். ஷீரடியில் பாபாவிற்கு தினமும் உற்சவம் நடக்கும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆடி மாதத்தில் சுபகாரியங்களை செய்வோர் வாழ்வில் வளம் காண்பர் என்பது சர்வ நிச்சயம்.